ரம்மியமான இலங்கையில சுற்றுலாவுக்கு பேர் போன ஊவா மாகாணத்துல பண்டாரவளை எட்டாம்பெட்டிய பாதையில ஊவா ஐலண்ட்ஸுக்கு முன்னுக்கு ஐஸ்லப்பி டீ ஃபேக்டரிக்கு இடது பக்கமா திரும்புற பாதையில போனதும் ஜப்பான் விகாரையை நம்ம பார்க்கலாம். தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய இடத்துல தான் இந்த விகாரை அமைஞ்சிருக்கு. இங்க போறப்பயே பாதையை பாருங்க, நிறையவே உடைஞ்சிருக்கு. அதுக்கு மேல கொஞ்ச தூரத்துக்கு கான்கிரீட் பாதை, அதுக்கு பிறகு மண் பாதையா இருந்தாலும் நடந்து போகக்கூடிய வசதிகளும் இருக்கு. வாகனங்களும் இந்த இடத்துக்கு வரைக்கும் போகலாம். பண்டாரவளை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஐஸ்லப்பி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி வந்ததுமே இந்த ஜப்பான் பன்சலை அப்படிங்கிற ஒரு பன்சலை நம்ம காணக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பன்சலையை எங்கேயாவது உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கலாம். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. சிரிப்பாதியில் இந்த மாதிரி ஒரு பன்சலை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இலங்கையில் 5 இடங்களில் இந்த பன்சலை இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இலங்கையில் ஜப்பான் கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்ட பல்வேறு விகாரைகள் காணப்பட்டாலும் பதிவு செய்யப்பட்ட விகாரைகளாக 5 விகாரைகளை தான் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட சிவனொலி பாதமலை அடிவாரத்தில் இருக்கிற ஜப்பான் பன்சலை. நிறைய பேர் சிவனொலி பாதமலைக்கு போயிருப்பீங்க, அந்த பன்சலையும் கடந்து தான் போயிருப்பீங்க. 2வது காலி ரூமசல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற பன்சலை. அதாவது காலி கடற்கரை பகுதியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்திலேயே ஒரு மலைமேடு காணப்படும். அந்த மலைமேடு வந்த கதை வேற கதை. அதாவது ஹனுமன் சஞ்சீவி மலையை இந்தியாவிலிருந்து தூக்கிட்டு வரப்ப கையிலிருந்து ஒரு மண் திட்டு இடிஞ்சு விழுந்ததாகவும் அந்த மண் திட்டு தான் இங்கு மலையா இருக்கதாகவும் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கு. அது ஒரு பெரிய மலை தான். அதை பார்க்குறப்ப சஞ்சீவி மலை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியும். ரொம்ப ரம்மியமான மூலிகைகள் நிறைந்த ஒரு பிரதேசம். அங்கேயும் இந்த வகையான ஒரு பன்சலை இருக்குது. அடுத்ததா ஹட்டன் வலப்பனை பிரதேசத்துல ஒரு ஜப்பான் பன்சலை இருக்குது. நான் அங்க போனதில்லை. இருந்தாலும் அந்த பன்சலையும் ரொம்பவும் கஷ்டமான ஒரு பிரதேசத்துல அமைஞ்சிருக்கதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உள்ளது அம்பாறை பிரதேசத்தில் இருக்கிற பன்சலை. அங்கு யானைகளுடைய நடமாட்டம் இருக்குதாம். அதுவும் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு பிரதேசம். தண்ணீருக்கும் தட்டுப்பாடு இருப்பதாக சொல்றாங்க. 5வது தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த பண்டாரவளை பிரதேசத்தில் இருக்கிற இந்த ஜப்பான் பன்சலை. இது 1982ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தொடக்கம் 25ஆம் தேதிக்கு இடையில ஒரு பெரிய விழா இங்கு நடக்குதா. ஊர் மக்கள் அங்க இருக்கிற சிறுவர்கள் எல்லாத்தையுமே அழைச்சி தானம் வழங்கி நிறைய பூஜைகள்லாம் இங்கு செய்வாங்களாம். பெரகர போற வழக்கமும் இருக்குதாம். ஆனா யானைகள் அந்த மாதிரி எதையுமே பயன்படுத்துறது இல்லையா. இதுக்காக ஜப்பான்ல இருந்து 25 தொடக்கம் 35 பிக்குகள் அடங்கிய ஒரு குழு இங்க வருவாங்களாம். இங்கு தங்கியிருக்கிற அவங்க இந்த காலப்பகுதியில இதனை சுத்தம் செய்யறது, இதுக்கு வெள்ளை அடைப்பு செய்யறது, அது மட்டும் இல்லாமல் ஏனைய வேலைகள் எல்லாத்தையுமே அந்த குழு தான் செய்வாங்களாம். பிக்குகளுக்கே உரிய உடைகளை கலற்றி வச்சுட்டு இந்த வேர்கள் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப பக்குவமா செஞ்சு முடிப்பாங்களாம். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் சற்று வித்தியாசமானதுன்னு சொல்றாங்க. காலையில மட்டுமே நிறைய சாப்பிடுவாங்களாம். அதுக்கு பிறகு சாப்பாடை பத்தி யோசிக்கிறது இல்லையா. இரவு கொஞ்சமா சாப்பிடுவாங்களாம். இந்த ரபான பாருங்க. ஜப்பான் வழிபாடுகளுக்கு அமைவாக இதை இசைக்கலாம். இங்கு வாரவங்களுக்கும் இதை இசைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கறாங்க. பண்டாரவளை பிரதேசத்துல இருக்கிறவங்களா நீங்க, அல்லது பண்டாரவளை பிரதேசத்தில் இருக்கிற அழகை ரசிக்க போறவங்களா நீங்க? அப்படியா இருந்தா இந்த வீடியோ பார்த்ததும் நீங்களும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும். கட்டாயம் இந்த இடத்துக்கு போங்க. போறப்ப சமைச்சு உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் ஏதாவது இருந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது புண்ணியமாக இருக்கும். சுற்றுலா போற நாம அதை ஒரு புண்ணிய காரியமா செஞ்சுதான் பார்ப்போமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பயணம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.